இல்ல நான் சொல்றேன், பதில் வேணுமா வேணாமா? இந்த கேள்வி அங்க போய் கேளுங்களேன். மக்கள் விரோத திமுக, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத துப்பில்லாத திமுக, சாராயம் விற்கின்ற திமுக, கஞ்சா விற்கின்ற திமுக, கள்ள சாராயம் விற்கின்ற திமுக, அதை அகற்றப்பட வேண்டும். இது தீய சக்தி. வைகோ திமுக மீது எத்தனை ஊழல் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு? திருமாவளவன் அவர்கள் திமுக மீது எத்தனை ஊழல் குற்றச்சாட்டு வச்சாரு? காங்கிரஸ் எத்தனை ஊழல் குற்றச்சாட்டு வச்சிருக்குது? கம்யூனிஸ்ட் கட்சி எத்தனை ஊழல் குற்றச்சாட்டு வச்சாங்க? ஏன் விஜயகாந்த் அவர்கள் எத்தனை ஊழல் குற்றச்சாட்டு வச்சாரு? விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கினதே எதுக்கு? திமுகவை ஒழிக்கணும், அழிக்கணும், ஊழல். அதுக்காக தான் விஜயகாந்த் அவர்கள் கட்சியை தொடங்கினாரு. இந்த கேள்வி அங்க போய் கேளுங்களேன். இல்ல நான் சொல்றேன், ஏன் இந்த கூட்டணி நாங்க அமைச்சோம்னா, ஊழல் திமுக, மக்கள் விரோத திமுக, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத துப்பில்லாத திமுக, சாராயம் விற்கின்ற திமுக, கஞ்சா விற்கின்ற திமுக, கள்ள சாராயம் விற்கின்ற திமுக, அதை அகற்றப்பட வேண்டும். இது தீய சக்தி. 5 ஆண்டு காலம் மக்கள் வாய்ப்பு கொடுத்து விட்டார்கள், படுதோல்வி அடைந்து விட்டார்கள். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கிறோம். எங்களுக்குள்ள கொள்கை வேறுபாடுகள் இருக்கலாம், தப்பு கிடையாது. அது ஆனா இலக்கு என்னன்னா இந்த திமுக அகற்ற வேண்டும். நீங்க அந்த கூட்டணியில் எல்லாமே கொள்கை இல்ல. இப்போ கேரளாவில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் என்ன பண்றாங்க சொல்லுங்க தம்பி? பண்றாங்கல்ல. அப்போ அவங்க எல்லாமே ஒரே கொள்கையில வச்சிருக்காங்கல்ல. முடிஞ்சு போச்சு.